ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னா ஏர்னிங்ஸு. ஏர்னிங்ஸை பற்றி பேசிக்காக எல்லாருக்கும் உள்ள பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, நம்ம நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இல்லைனாலும் சம்பாதிச்சு அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கணும், நிறைய திங்ஸ்லாம் வாங்கிக்கணும், நிறையா ஜுவல்ஸ் வாங்கணும், நகை வாங்கணும், சொத்து சேர்க்கணும், ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான எல்லா ஆப்ஜெக்டையுமே நம்ம சுற்றி சேவ் பண்ணி வச்சுக்கணும், அது எல்லாத்தையுமே சம்பாரித்து வச்சுக்கணும், அது எல்லாத்துக்குமே நம்ம செலவு பண்ணணும். இதுதான் பேசிக்காக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஏர்னிங்ஸு. நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன ஏர்னிங்ஸ் அப்படின்னா, ஒரு மனுஷன் இதில் மட்டுமே ஃபுல்ஃபில் ஆகிட முடியாது. இப்போ நான் 50,000 சம்பாதிக்கிறேன், 1,00,000 சம்பாதிக்கிறேன்னா, அந்த சம்பாதிக்கிற காசை மட்டுமே வச்சுட்டு எனக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே வாங்கி போட்டால் என்னோடய லைஃப்பை நான் லீட் பண்ணிட முடியுமா? ஆஸ் எ சிட்டிசனாக நான் என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் இருக்கணுங்கிறத இதை மட்டுமே தீர்மானிக்க முடியாது. அதுக்கு தாண்டி எனக்கு என்னென்ன தேவைன்னா, லேர்னிங்ஸ் தேவை, அந்த அமௌண்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற நாலேஜ் தேவை, அதை நான் ஃபேமிலிக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் தேவை. அதை வச்சு ஃப்யூச்சரில் நான் என்னென்னலாம் என்னுடைய கோல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறேன் அது தேவை. அதுக்கப்புறம் லைஃப்பில் வர்ற எமோஷ்னல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், என்னோடய சேலஞ்சஸ்ஸு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி நான் கிளியர் பண்ண போகிறேன், அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் எடுக்க போகிறேன். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு நம்மளோட லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறதுக்கு, சர்வைவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ நான் ஏர்னிங்ஸு அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை மட்டுமே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை தாண்டின ஏர்னிங்ஸே எனக்கு தேவை. அது என்னென்னலாம் அப்படின்னா, என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்கணும், என்னோடய மைண்டை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஒவ்வொரு ஃபேஸ்க்கு ஏற்ற மாரி என்னோடய ஆப்ளிகேஷன்ஸ் மாறும், என்னுடைய கடமைகள் மாறும், அந்த கடமைகளை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே தான் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா ஏர்னிங்ஸு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏர்னிங்ஸுங்கிறது அமௌண்ட்டை மட்டுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு வெறும் ஆப்ஜெக்டை மட்டுமே வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளும் ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அப்போனா நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு பீப்புள்ஸை பார்க்குறோம், நான் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், என்னோடய நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன், என்னோடய ஃபிசிக்கல் பாடி அப்பியரன்ஸ் நான் பார்த்துக்கிறேன், என்னோடய ஹெல்த்தை நான் செக் பண்ணிக்கிறேன், எனக்கான விஷயங்களை நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன், என்னை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தான் ஏர்னிங்ஸு. நம்ம எவ்வளோ தான் அமௌண்ட் எடுத்தாலும் நீ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இல்லைன்னா வேஸ்ட்டு. எப்படி பீப்புள்ஸோட அந்த அமௌண்ட்டு சேர்த்து உனக்கு அவங்களுக்கு செய்யணும், அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லைன்னா அது வேஸ்ட்டு. இப்போ ஏர்னிங்ஸுங்கிறது அமௌண்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணிடல, நம்ம எக்ஸ்டர்னலாக கற்றுக்கிட்டு நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதும், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதும், நம்ம மென்டல் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதும், எமோஷ்னலாக எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கிறது, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரேஞ்சர் பீப்புள்ஸோட கான்வோ வச்சுக்கிறது, அவங்கள்ட்டேருந்து என்னென்ன நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது, ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி மாரல் வேல்யூஸோட நம்ம வாழ்கிறது அப்படிங்கிற இது எல்லாமே நம்மளுக்கு ஏர்னிங்ஸு. ஆனால் மேக்ஸிமம் பீப்புள்ஸு ஏர்னிங்ஸ்னால் நான் அமௌண்ட் நிறையா சம்பாதிக்கணும், எல்லாமே நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ ஒரு 5,000 ஒரு இடத்துல சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ 50,000 சம்பளம் கொடுக்குற இடத்துல நான் ரோபோட் மாரி மிஷினாட்ட வேலை செஞ்சு வெறும் அந்த 50,000 மட்டும் சம்பாதிக்க போகிறேன்னா, இல்லை 5,000 சம்பளம் வாங்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸு, ஸ்ட்ரகிள்ஸு, பீப்புள்ஸோட டார்ச்சர் எல்லாமே ஃபேஸ் பண்ணி என்னோடய எமோஷ்னலை ஸ்ட்ரென்தன் பண்ணி எக்ஸ்ட்ரா நாலேஜை கெயின் பண்ணி அந்த நாலேஜை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் அப்படி முன்னேற போகிறேன்னா, என்னுடைய மென்டல் வைஸு எமோஷ்னல் வைஸ் என்னை நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டே ப்ளஸ் அமௌண்ட்டை நான் ஏர்ன் பண்ண போகிறேன்னா, இல்லை ரோபோட்டிக்ஸாக நான் ஒரு விஷயத்தை ஏர்ன் பண்ணி அமௌண்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்க போகிறேனா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ நம்மளோட பேசிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாரி இருக்கிற அமௌண்ட் நம்மளுக்கு எனாஃப், அது போதும். அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம், நம்ம பீப்புள்ஸோடு தான் வாழ போகிறோம். பீப்புள்ஸோடு வாழ்கிறதுக்கு ஒரு டூலாக தான் எது இருக்குன்னா அமௌண்ட் இருக்குது, மணியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ பீப்புள்ஸோடு வாழ்கிறதுக்கு நம்ம மெஜாரிட்டி அட்லீஸ்ட் ஒரு 50% ஏர்னிங்ஸ் பீப்புள்ஸோடு இருக்கணும். அப்புறம் 50% நம்ம மணி சேவ் பண்ணுறதுல இருக்கணும். நம்ம டோட்டலாக 100% மணிக்கு ஷிஃப்ட் ஆனோன்னா நம்மளால் அடுத்த ஏர்னிங்ஸை பார்க்க முடியாது, நம்ம எப்படி சர்வைவ் பண்ணணும், ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக நம்மளால் நம்மளோட லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் லக்ஸரியஸாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, எல்லில் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்கள நல்லா ரிச்சாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களை ஏர்ன் பண்ணுங்கள், வெறும் மணியை மட்டும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களையும் ஏர்ன் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணும். முற்றும்.